ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 4ல நம்ம ஆல்ரெடி கிளாஸ் 3ல பார்ட் 1 பார்த்தோம் கிரிட். இது வந்து நம்ம பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு கிரிட் எப்பயும் போல கிரிட். இப்ப என்ன பண்ணணும்னா டார்க் பண்ணிக்கணும். இப்ப லைன் போட்டதுக்கு அப்புறம் இதை நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. டபுள் லைன் போட்டு டார்க் பண்ணாலும் சரி, இல்ல சும்மாவே அந்த லைனை நார்மலா டார்க் பண்ணி போடும். இந்த டிசைனுக்கு ஏன்னா கொஞ்சம் திக் லைனா போட்டீங்கன்னா தான், டார்க் பண்ணி திக் லைனா போட்டீங்கன்னா தான் அந்த டிசைன் வந்து பெர்ஃபெக்டா வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி லைனை டார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த லைன்ஸை வந்து நீங்க இழுத்து விடணும். இந்த மாதிரி எல்லா சைடும் இப்படி இழுத்து விட்டீங்கன்னா ஃப்ளவர் மாதிரி வரும். 4 சைட்ஸும் இப்படி ஸ்ட்ரைட்டா, இந்த சைடு இந்த சைடு சரிதா, ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு வரும். எல்லா இதுலையும் எல்லா கிரிட்லையும் பாக்ஸ்லயும் இழுத்து விடணும். சரியா? அந்த ஒரு பூ மாதிரி நமக்கு வந்து தெரியணும். ஸோ இதுதான் பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னா இதே மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி கிரிட் போட்டுக்கோங்க. நான் கிரிட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, கிரிட் மாதிரி போட்டேன். போட்டு இது ரெண்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். எப்படி போடணும்னா இந்த சைட்ல இருந்து ஒண்ணு, அப்புறம் கீழே, மேல ஒரு சைடு, கீழே, அப்புறம் இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு. ஓகேவா? ஸோ மேல இருந்து இந்த சைடு, அப்புறம் கீழே, இந்த சைடு, இந்த சைடு. இந்த சிம்பிள் மாதிரி வரும். இப்படி வரணும். ஓகேவா? இந்த மாதிரி தெரியுதா? ஸோ இப்படிதான் வந்து போடணும். நான் ஒரு பாக்ஸ்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இப்படி இருக்குன்னு ஸ்ட்ரைட் லைனு, இங்கிட்டு ஒரு லைன், அதாவது மேல கொஞ்சம் கீழே போடுறப்ப இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் 4 சைட்ஸும், அப்புறம் அதே மாதிரி இங்க எவ்வளவு ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களோ அதே ஸ்பேஸ் வந்து இங்கேயும் விட்டு போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். தெரியுதா? இந்த மாதிரி தான் வந்து போடணும் இந்த இது பாக்ஸ்க்குள்ள. புரியுதா? இது இப்படி இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ஷேப் இப்படி இருக்குதா? இப்படிதானே உங்களுக்கு கிரிட் இருக்குது. இப்போ நான் குட்டியா போட்டுக்கனால பாக்ஸ் கம்மியா இருக்குது. ஸோ நீங்க நிறைய பெருசா போட்டு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் இங்க இந்த சைடு, அப்புறம் கீழே உள்ள ஸ்பேஸ் வந்து கம்மி, அப்புறம் அதே மாதிரி இந்த சைடு, சாரி இந்த சைடு
அப்புறம் இங்க நல்லா இன்னொருக்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க, சரியா வரல. மேல இருந்து அப்புறம் கீழே, அப்புறம் இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு. தெரியுதா? இந்த மாதிரி நமக்கு வரணும். இந்த மாதிரி தெரியணும் நம்ம போட்டோம்னா. இந்த டிசைன் வந்து இப்படிதான் போடணும். இதான் நம்பர் 2. 3 பாத்தீங்க அப்படின்னா என்ன டிசைனா, இதே மாதிரி கிரிட் போட்டுக்கோங்க. இப்ப கிரிட் போட்டாச்சு. நம்பர் 3 வந்து கிரிட் போட்டாச்சு. ஓகேவா? அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஹார்ட்டிங் மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வர மாதிரி வச்சு லைட்டா கீழே இழுக்கணும். இது உங்களுக்கு வரலன்னா 2 டாட் 2 டாட்ஸ் வச்சு அதை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபுல்லாவே இந்த மாதிரி போடணும். சரியா வரல அப்படின்னா 2 டாட்ஸ் வச்சுக்கோங்க. 2 டாட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் வருதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல்லாமே அப்படிதான் போடணும். இதான் நம்பர் 3. சரிதா? அடுத்து நம்பர் 4. சேம் பாக்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் சிறுசும் பெருசுமா வந்து போட்டுக்கோங்க. உள்ள பெரிய டிசைன் போட போறீங்க அப்படின்னா பெரிய பாக்ஸா போடணும். ஓகேவா? இதுல வந்து ஹம்ஸ் இதுல ஃபுல்லாத்துலயும் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அது மாதிரி இந்த லைன்லயும் ஹம்ஸ். ஓகேவா? போட்டுட்டு நடுவுல ஒண்ணு இல்ல டாட் வச்சுட்டு சுத்தி குட்டி குட்டி டாட், பெரிய டாட் வச்சு குட்டி குட்டி டாட்ஸ். சரியா? அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் போடணும். பெரிய டாட் வச்சு அதை சுத்தி குட்டி குட்டி டாட். இந்த மாதிரி தான் போடணும் இந்த டிசைன். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாம எல்லாத்தையும் இதுலலாம் ஆஃப் தான் வரணும். ஆஃப் சர்க்கிள் இந்த மாதிரி தான் வைக்கணும். இதுல வந்து நம்ம ஃபுல்லா வைக்க முடியாது, ஏன்னா கையில கட் ஆகும்ல. அப்போ ஆஃப். ஓகேவா? இப்போ வந்து நம்பர் 5. சரியா? நம்பர் 5 இதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுல வந்து எப்படின்னா ஸ்பைரல் போடும்ல, ஸ்பைரல் பிளஸ் ஹம்ஸ். நான் குட்டி குட்டி பாக்ஸா போட்டிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம், ஏன்னா நமக்கு டிசைன் இது வந்து கொஞ்சம் உள்ள போறது பெரிய டிசைன். ஸோ அப்ப பெரிய செக்கடா போட்டுக்கணும். நான் வந்து குட்டியா போட்டுட்டு நீங்க இன்னும் கொஞ்சம்
பாக்ஸ் சைஸை பெருசு பண்ணி போட்டுக்கோங்க. அதுல இந்த மாதிரி டிசைனும் நீங்க மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க நிறைய பிளேஸ்ல. ஸோ இப்படிதான் வந்து போடணும். ஓகேவா? சேம் இதேதான். இது ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? இதுல இன்னொரு டைப், இப்ப வந்து 5, இது 6 இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணா டாட் ஆட் பண்ணணும். ஓகேவா? டாட் மட்டும் 5, 6 நான் ஒரே டிசைன்லேயே சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம டாட் வைப்போம்ல, இப்ப இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் போட்டுட்டு, ஸோ இதுதான் வந்து 6th டிசைன். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பைரல் போடுறீங்க, ஹம்ஸ் வச்சுட்டு அப்புறமா டாட். ஸோ இதுதான் வந்து 6th டிசைன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் குட்டியா செக்குடு போட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் வந்து பெருசா போட்டு பண்ணீங்கன்னா இந்த டிசைன் வந்து நல்லா எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். 5, 6 சேர்த்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? 5க்கு வந்து இந்த ஸ்பைரல் ஹம்ப் மட்டும் வரும். 6th வந்து மறுபடியும் இதே மாதிரி நீங்க பாக்ஸ் போட்டு லைன்ஸ் டிரா பண்ணிட்டு போட்டு மேல டாட் வைக்கணும். இதுதான் வந்து 6th டிசைன். ஓகேவா? 5, 6 பார்த்தாச்சு. இப்போ 7th டிசைன். மெயினா என்னென்ன கிரிட்ல யூஸ் பண்ணுவோமோ அதுதான் உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அப்பதான் உங்களுக்கு வந்து மெஹந்தி வந்து போட வரும். நீங்க ஒரு நாள் 2 நாள் பழகிட்டு போட வரலன்னு விட்டுறாதீங்க. ஓகேவா? இப்ப இது என்னன்னா 4 கார்னரையும் கனெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இழுத்துடணும். ஓகேவா? டாட் மாதிரி வச்சு இழுத்துடணும். ஸோ அது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்ல வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு செக் டிசைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடணும். இது ஒரு செக்குடு. இப்போ நெக்ஸ்ட் 8th டிசைன். சரியா? இதே மாதிரி பாக்ஸ் போட்டு சரியா? இதுல வந்து இப்ப என்ன பண்ணா லீஃப் மாதிரி போடுவோம்ல, ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். லைட்டா எடுக்கிறோம் லைன் மாதிரி வச்சுட்டு இப்போ எவ்வளவு தூரம் வேணுமோ ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லீஃப். சேம் இந்த பக்கமும் இது ஒரு டிசைன் அப்படி இருக்கணும். ஓகேவா? அடுத்த ரோக்கும் அதேதான்.
உங்களுக்கு வரலைன்னா இந்த டைமண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த டைமண்ட் மாதிரி இங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இது ஃபுல்லா வரல, இப்படி போட வரலன்னா இங்கிட்ட டைமண்ட் மாதிரி டிரா பண்ணிட்டு இங்கிட்டும் கோடு இழுத்துட்டு ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 8th பேட்டர்ன். 9th பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 9th. ஓகேவா? அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம அந்த லீஃப் பார்த்தோம்ல 8th டிசைன்ல அதேதான். இந்த கொஞ்சம் போட்டு சைட்ல ஓகேவா? இந்த மாதிரி 3 லீஃப் வந்து வரணும். இதுதான் 9th டிசைன். சரிதா? கோடு போட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்து விடணும் லைட்டா. சரிதா? இந்த மாதிரிதான் வந்து இந்த டிசைன் வந்து போடும். ஸோ இதுதான் 9th டிசைன். இதை நீங்க ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஃபுல்லா சொல்லிருக்கேன்னா வீடியோ ரொம்ப லெங்தா போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து மெத்தடு. சரியா? இந்த மாதிரிதான் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்ப 10th டிசைன் பாத்தீங்கன்னா 10th ஓகேவா? இந்த மாதிரி கிரிட் போட்டு சர்க்கிள், ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு அதுல டாட். ஓகேவா? குட்டியா சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள் மேல குட்டி குட்டி டாட்ஸ். இது ஒரு டிசைன். பாருங்க, இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு அது மேல டாட் டாட்டா வைக்கணும். வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 10 டிசைன்ஸ் வந்து டோட்டலா பார்த்திருக்கோம். ஓகேவா?
10 டிசைன்ஸ் வந்து டோட்டலா நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்னொரு நம்ம 10 கிரீட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.